ஹே படிஸ், தாலி. ஸோ தாலின்றது திருமண பந்தத்தின் அடையாளம் மட்டும் இல்லை, அது ஒரு பெண்ணோட பாதுகாப்பு நலனை கருதும் ஒரு மங்களகரமான பொருளும் கூட. இது அதை கட்ட போற ஆணுக்கு தெரியணுமோ இல்லையோ, கட்டிக்க போற பெண் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே சில பெண்கள் சில பொம்பளைங்க அதோட அருமை என்னன்னே தெரியாம அது ஒரு அடிமை சின்னம்னு ஒரு புது உருட்டை உருவாக்கி அதை ஒரு 50-60 பேர் கூடியிருக்க ஒரு மேடையில அறுத்து வீசுறாங்க. பெண்கள் அணியும் தாலி ஒரு அடிமை சின்னம் என்ற முழக்கத்துடன் 21 பெண்கள் தங்களது தாலியை அகற்றி என்னடா நடக்குதுங்க? டேய், தாலின்றது முதல்ல எதுக்கு கட்டுறாங்க தெரியுமா? ஒரு பெண் ரோட்டை நடந்து போகும்போது மற்றொரு ஆண் தவறாக பார்க்காமல் இருப்பதற்காக கட்டப்படும் ஒரு ஒரு சமுதாயம்னு வச்சுக்கோமே. அது கட்டியிருக்கும் போது அந்த பொண்ணோட கழுத்துல அந்த தாலி எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் தன்னுடைய கணவன் தனக்கு பாதுகாப்பாகவும் உயிரோடவும் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துறது தான் அந்த தாலி. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். ஆனா இப்போ புதுசா ஒரு உருட்டை உருவாக்கி அது ஒரு அடிமை சின்னம் அப்படின்னு சொல்லி அதை அறுத்து வீசுறாங்க. அதுவும் தன்னுடைய கணவன் கட்டிய அந்த தாலியை ஏதோ ஒரு கம்முனாட்டி சிஸ்டர் வச்சு கட் பண்றான். இதுக்கு அந்த பொம்பளை இடம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி தற்கூரியான ஒரு வேலையை யார் செஞ்சிருப்பா? வேற யாரு? நம்ம வேலையடா. தாலி தங்களுக்கு தேவையில்லை என்று பொதுமக்கள் முன்னிலையில் வாக்குமூலம் தந்தனர் திராவிடர் கழக அலுவலகத்தில். திருட்டுக்குனே பேர் போன ஒரு கட்சி இருக்குது நம்ம தமிழகத்துல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட மீட்டிங்ல தான் இது நடந்திருக்குது. இந்த அளவுக்கு தற்கூரியா இருந்துட்டு இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? இவனுங்களுக்கு உண்மையிலே அறிவு இல்லையா, இல்ல மக்களாகிய நாம முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க? அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது பொறுப்புல இருந்துட்டு பொறுப்பே இல்லாம நடந்துக்கிற தற்கூரியின் உச்சம். நீங்கள் மக்கள் நலன் கருதும் தாவைக்க தலைவர் டாக்டர் விஜயை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்க. உண்மையான தற்கூரி யாருன்னு தெரியுமா? ஓட்டோட மதிப்பு தெரியாம இந்த நாட்டை வீணடிச்சு, இந்த ஓட்டையே வீணடிச்சு, உங்களுக்கு ஓட்டு போட்டு வெறும் 200 ரூபாய்க்கு செம்படிச்சிட்டு இருக்கான்பா. அவன் தாண்டா உண்மையான தற்கூரி. ஒரே ஒட்டுமொத்த தற்கூரி கூட்டமும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இந்தா பாக்குறோமே. ஆகா, இன்னும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கட்சி இல்லாம கூட போகலாம். என்ன சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாட்டுல முடிச்சிடலாம். எதிர்காலம் வரும், கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்.